கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். மோசேயை காத்த தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். முச்செடியின் நடுவிலிருந்து பேசின கர்த்தர், இஸ்ரவேலின் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு விடுவித்து காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஊழிய பாதையில மோசேயை பயன்படுத்திய கர்த்தர் சத்துருவின் கையிற்கு ஜனங்களை மீட்கும் பொறுப்பை மோசேயின் கருத்துல கொடுத்தார். நம் கருத்திலும் இந்த நாட்கள்ல பாவத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் நம்மையும் அவர் முன்குறித்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அவரையே பற்றி கொள்வோம். இஸ்ரவேலின் சேனைக்கு முன் நடந்த தேவதூதன் நமக்கு முன்பாகவும் நடந்து கோணலானவைகளை செவ்வையாக்குவார். எனவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை மறந்து விடாதபடி நாம் அமர்ந்திருந்து ஆண்டவர் செய்யும் அற்புதங்களை காண்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நல்லவர் அப்பா, எங்களை காக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் உடைய கருத்துக்குள்ளாய் இருக்க கிருபைதாரோ. எங்களுக்காக நிர்வகித்திருக்கிற தூதர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி நீர் காக்கிறபடியால் நன்றி. ஆசீர்வதியும்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.